கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி வரும் எண்ணூர் கிராம மக்கள் 7வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். எண்ணூர் கிராம பொதுமக்களை பெரிய அளவில் பாதிப்படை செய்திருந்த இந்த வாயு கசிவு விவகாரம் பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பாதிப்படைந்த பொதுமக்கள் உட்பட கிராம பொதுமக்கள் அனைவருமே தொடர்ந்து 7வது நாளாக அந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் எனப்படக்கூடிய உரம் தயாரிக்கும் அந்த ஆலையின் செயல்பாட்டுகளை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சூர்யா நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். திரளான பெண்கள், ஆண்கள், குழந்தைகளுடன் குடும்பத்தினருடன் நேரடியாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் நீதிக்கான அறப்போராக இதனை முன்னெடுத்து வரக்கூடிய பொதுமக்கள் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதையே அவர்களது ஒற்றை கோரிக்கையாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து நேற்றைய தினம் இந்த போராட்டம் தொடர்பாக பொதுமக்களிடையே கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருந்தது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்களின் சார்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். மேடம், நேற்று இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க என்ன முன் வச்சீங்க? கருத்துக்களை பேசியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பேசுனது உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்பாக்சனா இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட கருத்துக்கள் எல்லாம் மகளிரோட கருத்துக்கள் இங்க இருக்கிறது அமோனியான்றது அன்னைக்கு நடந்த பிரச்சனை. அதால பாதிக்கப்பட்டது 60 பேரு. ஆனா இங்க ஆலையில இருந்து அந்த பெரிய ஃபனல் மூலமா புகை விடுவாங்க. அது மூலயமா இங்க ஆண்டாண்டு காலமா எல்லா மக்களும்